ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையில் ஹெவி ரெயினுன்றதுனால வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு சிம்பிளாக இந்த வெஜ் பிரியாணி செய்கிறோம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, லெமன் ஆஃபு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா, மில் மேக்கர் ஊற வச்சு சுடு தண்ணியில் எடுத்து வச்சாச்சு. 2 கப் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. ஸோ 2 கப் சாப்பாட்டு அரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நெய் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெய் மட்டும் ஓகே தான். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, இலை, லவங்கம், இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்ம 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டால் ஓகே தான். இதுக்கு அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு இன்றைக்கி நாங்கள் நசுக்கி தான் வச்சுருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 தக்காளியுமே போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புதினாவையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. புதினா சேர்த்தா தான் பிரிஞ்சியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இது 2ம் ஆட் பண்ணோடனே அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் பிரிஞ்சியோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நாங்கள் கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் இதாக எடுத்திருக்கோம். நீங்கள் காலிஃப்ளவர், மஷ்ரூம் எது இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு காயும் இதுங்களோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1.5 ஸ்பூன் நாங்கள் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், கடையிலலாம் வாங்கலை, வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது தான். ஸோ அதில் 1.5 ஸ்பூன் காரத்துக்கு போடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா 2 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கேசரி பவுடர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. அப்படி உங்களுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னா ஒரு அரை சிட்டிக்கை கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நாங்கள் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணிவிட்டு மில் மேக்கர் சுடு தண்ணியில் ஊற வச்சு அது புழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த காரம்லாம் மில் மேக்கர்லேயும் இறங்கும். இப்போ சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்க அரிசி 2 கப் அரிசி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் அரிசிக்கு நாங்கள் 4 கப் தண்ணி ஊற்றுறோம். பாஸ்மதி ரைஸ்னால் 3 ஊற்றினா போதும். இது வீட்டு அரிசின்றதுனால 4 கப் தண்ணி. 1 கப்புக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ நாங்கள் அதை அளந்து வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விடலாம். ஒரு 1/2 லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த 1/2 லெமனும் இதில் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கும் போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், காரம் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. உப்பும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கூட இந்த ஸ்டேஜில் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் போட்டுருங்க. இது 3 விசில் வரைக்கும் வரணும். ஸோ நாங்கள் விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இது பிகினர்ஸ் ஈஸியாக செய்யலாம். காய்கறி போடாமலும் இதே மெத்தடில் செய்யலாம். இதுக்கு சைடிஷ் காலிஃப்ளவர் பக்கோடா கூட நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி சிம்பிளாக வெஜ் பிரியாணியும் தயிர் பச்சடியும் மட்டும்தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். விசில் வந்த உடனே ஏர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் மாதிரியே இருந்துச்சு. இந்த அளவு ரேஷியோ நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்செல்லாம் போகாது, நல்லாயிருக்கும்.
நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூடாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? மழைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.